நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 50. இப்பொழுது முழுவதுமாக உயர்ந்திருந்த காலை நேர சூரியன் பழம் புளோரன்ஸின் கட்டிடங்களுக்கு இடையே வளைந்து நெளிந்து செல்லும் குறுகலான கால்வாய்களில் நீண்ட நிழல்களை படரவிட்டிருந்தது. தங்களுடைய கடைகளையும் மதுபான கூடங்களையும் பாதுகாத்திருந்த இரும்பு கதவுகளை கடைக்காரர்கள் திறக்கத் தொடங்கினர். காஃபி மற்றும் புதிதாக சுடப்பட்ட கார்னெட்டி ரொட்டிகளின் மணங்களுடன் காலை நேர காற்று கெட்டிப்பட்டுதான் இருந்தது. பசி அரித்து கொண்டிருந்தாலும் லென்டன் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். நான் அந்த முகமூடியை கண்டுபிடிக்க வேண்டும், அதன் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தே ஆக வேண்டும். சரிவான வயா டே லியோனி வழியாக வடக்கு பக்கம் நோக்கி சியானாவை லென்டன் அழைத்துச் செல்கையில் அவளுடைய வழுக்கை தலையை தான் பயன்படுத்தி கொண்டது அவருக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. முற்றிலுமாக மாறி போயிருந்த அவளுடைய தோற்றம் அவளை அவ்வளவாக தெரியாது என்பதை அவருக்கு நினைவூட்டியது. அவர்கள் பியாசா டெல் டுவோமோ இருந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அந்த சதுக்கத்தில்தான் தன்னுடைய இறுதி தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட பின்னர் இக்னேஷியோ புசோனி இறந்து கிடந்தார். ராபர்ட் மூச்சு கூட விட முடியாத நிலையிலும் இக்னேஷியோ பேசியிருந்தார். நீ தேடுவது பத்திரமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கின்றன. ஆனால் நீதான் விரைந்து செயல்பட வேண்டும். பாரடைஸ் 25 நல்வாழ்த்துக்கள். பாரடைஸ் 25 தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட லென்டனுக்கு இன்னமும் புதிராகவே இருந்த விஷயம் என்னவென்றால், இக்னேஷியோ புசோனி அந்த நிலையிலும் தாந்தேயின் படைப்பை நன்றாக நினைவில் வைத்திருந்தது. தன்னுடைய நினைவில் இருந்து அந்த பிரத்யேக பாடலை குறிப்பிட்டதுதான். அந்த பாடலில் உள்ள ஏதோ ஒன்று புசோனிக்கு நிச்சயம் மறக்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் தான் அதை நிச்சயம் கண்டுபிடித்து விடுவோம் என்பது லென்டனுக்கு தெரியும். அந்த புத்தகத்தின் ஒரு பிரதி கிடைத்தவுடனே அவரால் எத்தனை இடங்களுக்கு வேண்டுமானாலும் சென்று வர முடியும். அவருடைய தோள்பட்டை வரைக்கும் இருந்த விக் இப்பொழுது அரிக்கத் தொடங்கியது. அத்துடன் தன்னுடைய உருவத்தில் அவர் ஏதோ ஒரு அசௌகரியத்தை உணர்ந்தாலும் சியானா மிக சரளமாக உருவாக்கி கொடுத்த இந்த அமைப்பு பயன்மிக்க தந்திரம் என்பதை அவர் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்களை யாரும் இரண்டாவது முறை திரும்பி பார்க்கவில்லை. அத்துடன் பாலசோ வெஷியோ நோக்கி விரைந்து கொண்டிருந்த போலீஸ் உதவி படையினர் கூட அவர்களை கவனிக்கவில்லை. சியானா அவருக்கு பின்னால் முழு அமைதியுடன் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று லென்டன் அவளை ஏறிட்டு பார்த்து கொண்டாள். அவள் எங்கோ தொலைவில் இருப்பதை போல் காணப்பட்டாள். ஒருவேளை தங்களை துரத்தி வந்த அந்த பெண்ணை தான் கொன்றுவிட்ட உண்மையை ஒப்புக்கொள்ள முயற்சிக்கிறாள் போல் இருந்தது. உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு லயரா நாணயம் தரலாமா? மெதுவாக பேச ஆரம்பித்த அவர் பாலசோ தரைத்தளத்தில் ஸ்பைக் தலைமுடி வைத்திருந்த பெண் இறந்து கிடந்த பிம்பத்தை அவள் மனதிலிருந்து அகற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் தொடங்கினார். சியானா தன்னுடைய சிந்தனையிலிருந்து மெதுவாக வெளியே வந்தாள். நான் ஜாப்ரிஸ்ட் பற்றி நினைத்து கொண்டிருந்தேன் என்றால் மெதுவாக. அவரை பற்றி எனக்கு ஏதாவது தெரியுமா என்று நினைவுக்கு கொண்டு வர முயற்சித்தேன். அப்புறம் அவள் தோள்களை குலுக்கினாள். அதில் பெரும்பாலும் சில வருடங்களுக்கு முன்னர் அவர் எழுதிய சர்ச்சைக்குரிய கட்டுரைகளாகவே இருந்தன. அது உண்மையிலேயே என்னிடத்தில் தங்கிவிட்டது. மருத்துவ சமூகத்தில் அது உடனடியாக வைரலானது. அவள் சற்று தடுமாறினாள். சரியான வார்த்தைகள் கிடைக்கவில்லை. லென்டன் அவளை பார்த்து புன்முறுவல் பூத்தார். சொல்லு. மனித குல அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்பதுதான் அவருடைய கட்டுரையின் சாராம்சம். உலக மக்கள் தொகை பெருக்கத்தை பெருமளவு குறைப்பதற்கு ஏதேனும் பேரழிவு ஏற்படாவிட்டால் நம்முடைய இனம் இன்னொரு நூற்றாண்டு வரை தாக்கு பிடிக்காது என்றும் குறிப்பிட்டிருந்தார். லென்டன் அவளை நோக்கி திரும்பி பார்த்தார். ஒரு நூற்றாண்டு கூடவா? அது மிகவும் கடுமையான ஆய்வு.
அதற்கான யூகிக்கக்கூடிய கால அளவு முந்தைய மதிப்பீடுகளை காட்டிலும் மிகவும் குறைவானது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் மிக திறன்மிக்க அறிவியல் தரவுகள் உள்ளன. மனித வாழ்நாளை நீட்டிப்பதால் இந்த மக்கள் தொகை பிரச்சனையானது மிகவும் தீவிரமடையும் என்பதால் எல்லா மருத்துவர்களும் தங்களுடைய மருத்துவ பயிற்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூட அவர் அறிவித்தார். இதனால் நிறைய எதிரிகளையும் சம்பாதித்துக் கொண்டார். அந்த கட்டுரை ஏன் மருத்துவ சமூகத்தில் காட்டு தீயை போல் பரவியது என்பதை லெங்டன் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டார். ஆச்சரியப்பட எதுவுமில்லை என்றாள் சியானா. ஜாப்ரிஸ்ட் எல்லா பக்கங்களில் இருந்தும் தாக்குதலுக்கு ஆளானார். அரசியல்வாதிகள், மதவாதிகள், உலக சுகாதார நிறுவனம் என திகிலை ஏற்படுத்த முயற்சி செய்யும் வகையில் அழிவு நாளை கூறும் பித்துக்குழி என்று எல்லோருமே அவரை வசைபாடினர். அவருடைய கூற்றில் காணப்படும் ஒரு மறைமுகமான கூற்றை அவர்கள் பிடித்து கொண்டனர். அதாவது, இன்றைய இளைஞர் இனப்பெருக்கம் செய்வதை தேர்வு செய்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை மனித குலத்தின் முடிவை எதிர்கொள்ளும். ஜாப்ரிஸ்ட் தன்னுடைய கருத்தை அழிவு நாள் கடிகாரம் கொண்டு விளக்கினார். அதை பொறுத்தவரை பூமியில் இருக்கும் மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் ஒரே 1 மணி நேரத்தில் அடக்கினால் நாம் இப்பொழுது அதன் கடைசி நொடிகளில் இருக்கிறோம். நான் அந்த கடிகாரத்தை ஆன்லைனில் பார்த்திருக்கிறேன் என்றார் லெங்டன். ஆமாம், அது அவருடையதுதான். அதுதான் ஒட்டுமொத்த குழப்பத்திற்கும் காரணமானது. இருந்தாலும் மனிதர்கள் நோய்களை குணப்படுத்திக் கொள்ளாமல் அதை உருவாக்கி கொண்டார்கள் என்றால் அது மனித குலத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் வகையில் தன்னுடைய ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மேம்பட்டிருக்கிறது என்று அவர் அறிவித்த போதுதான் ஜாப்ரிஸ்டிற்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல் தொடங்கியது. என்ன? ஆமாம், நம்முடைய நவீன மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத வீரிய நோய்களை உருவாக்குவதன் மூலம் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த தன்னுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் வாதிட்டார். வெளியிடப்பட்டால் முற்றிலுமாக கட்டுப்படுத்தவே முடியாத வினோதமான வீரிய பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வைரஸ்களின் பிம்பங்களால் அவருடைய மனம் தூண்டப்பட்ட போது தன்னுடைய அச்சம் அதிகரிப்பதை லெங்டனால் உணர முடிந்தது. சில வருடங்களிலேயே என்றாள் சியானா. மருத்துவ உலகின் மைய ஈர்ப்பாக விளங்கிய ஜாப்ரிஸ்ட் முற்றிலும் ஆதரவற்றவராகி போனார். தடை செய்யப்பட்ட ஒருவராகவும் ஆனார். சற்று இடைவெளி விட்ட அவளிடத்தில் ஒரு கருணை பார்வை தோன்றி மறைந்தது. அதனால்தான் தடுமாறி போன அவர் தற்கொலை செய்து கொண்டார். இதில் மிகவும் சோகம் என்னவென்றால் அவருடைய ஆய்வு கூட சரியாக இருக்கலாம் என்பதுதான். லெங்டன் ஏறக்குறைய விழுந்தே விட்டார். மன்னிக்க வேண்டும், அவர் சொன்னது சரி என்றா நினைக்கிறாய்? சியானா அவரை நோக்கி உறுதியாக தோள்களை குலுக்கினாள். ராபர்ட், சுத்தமான அறிவியல் நிலைப்பாட்டில் இருந்து, அதாவது எல்லாமே தர்க்கம், மனதிற்கு இடமே இல்லை என்பதில் இருந்து பேசினால் எந்தவிதமான திடீர் மாற்றமும் இல்லை என்றால் நம்முடைய இனத்தின் முடிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அது தீ, சல்பர், இறுதி நாள் அல்லது அணு ஆயுத போர் என்றெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. அது இந்த கிரகத்தில் இருக்கும் மக்கள் எண்ணிக்கையாலேயே நடந்துவிடும். அதற்கான கணிதவியல் வரையறை கேள்விக்கு அப்பாற்பட்டது. லெங்டன் இறுகி போனார். நான் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு உயிரியலும் படித்திருக்கிறேன் என்ற அவள் தன்னுடைய சுற்றுச்சூழலில் பல்கி பெருகுவதன் காரணமாக ஒரு உயிரினம் முற்றிலுமாக அழிந்து போவதென்பது மிகவும் இயல்பானது. காட்டில் உள்ள ஒரு சிறிய குட்டையின் மேற்பகுதியில் வாழும் ஆகாய தாமரை செடி அந்த குட்டையின் சரியான சமநிலையில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உண்டு வாழ்வதை கற்பனை செய்து பாருங்கள். கட்டுப்படுத்தாவிட்டால் அவை மிக பெரியவையாக வளர்ந்து அந்த குட்டையின் மொத்த பரப்பையும் ஆக்கிரமித்துக் கொள்ளும்.
பின்னர் சூரிய ஒளியை தடுத்து அந்த குட்டையின் ஊட்டச்சத்து பெருக்கத்தை முற்றிலுமாக தடுத்துவிடும். தன்னுடைய சுற்றுச்சூழலில் கிடைக்கும் எல்லாவற்றையும் உண்டு செரித்துவிடக்கூடிய அதுவும் கூட விரைவிலேயே மடிந்து எந்த தடயமும் இல்லாமலேயே காணாமல் போய்விடும். அவள் ஆழ்ந்து பெருமூச்சு விட்டாள். இதே விதிதான் மனிதர்களுக்கும் காத்திருக்கிறது. நம்மால் கற்பனை செய்ய முடிவதை விட வெகு விரைவிலும் வெகு வேகமாகவும் அந்த முடிவு வந்துவிடும். லிண்டன் முற்றிலும் அமைதி குலைந்து போனார். ஆனால் அது சாத்தியம் இல்லாததை போன்றும் தோன்றுகிறதே. சாத்தியமில்லாதது இல்லை ராபர்ட், நினைத்து பார்க்க முடியாதது. மூளையானது சமாளிக்க முடியாமல் அழுத்தத்திற்கு ஆளாகும் என்பதால் எல்லாவித யதார்த்தங்களையும் மறுப்பதற்கான பாதுகாப்பு இயக்க முறையை ஆரம்பம் முதற்கொண்டே மனித மனம் வளர்த்து கொண்டிருக்கிறது. அதுதான் மறுப்பு. மறுப்பு குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், லிண்டன் அலட்சியமாக குறிப்பிட்டார். ஆனால் அப்படி ஒன்று இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. சியானா தன் கண்களை உருட்டினாள். அருமை. ஆனால் நம்புங்கள், அது மிகவும் நிஜமானது. மறுப்பு என்பது மனித பாதுகாப்பு இயக்கவியலின் மிக முக்கிய பகுதி. அது இல்லை என்றால் நாம் ஒவ்வொரு நாள் காலையிலையும் எழுந்திருக்கும் போதும் நாம் எப்படியும் செத்துவிடுவோம் என்ற எண்ணமே நம்மை திகிலடைய வைத்துக் கொண்டிருக்கும். அதற்கு பதிலாக நம்மால் சமாளிக்க முடிகின்ற மன அழுத்தங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நம்முடைய இருப்பியல் அச்சங்களை நம் மனம் தடை செய்கிறது. அதாவது சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்வது அல்லது நம்முடைய வருமான வரிகளை செலுத்துவது போன்றவற்றை பற்றியே கவனம் செலுத்துவது. நமக்கு விரிவான இருத்தல் சார்ந்த அச்சங்கள் தோன்றுகின்றன என்றால் அவற்றை வெகு விரைவாக கலைத்தெறிந்துவிட்டு எளிய வேலைகளிலும் தினசரி அல்லல்களிலும் நம்முடைய கவனத்தை செலுத்த தொடங்கிவிடுவோம். ஐவி லீக் பல்கலைக்கழகங்களை சேர்ந்த சில மாணவர்கள் செய்த ஆய்வில் அதிக அறிவு ஜீவிதனம் உள்ளவர்கள் கூட மறுப்பை நோக்கிய உள்ளுணர்வையே கொண்டிருக்கின்றனர் என்று தெரிய வந்திருப்பதை லிண்டன் நினைவு கூர்ந்தார். அந்த ஆய்வின்படி ஆர்டிக் பிரதேசத்தில் பனி உருகுவது அல்லது உயிரினங்கள் முற்றிலும் அழிவது குறித்த மனதை இறுக்கமாக்கும். ஆய்வுகளை வலைத்தளங்களில் படிக்கும் போது சட்டென்று அந்த பக்கத்திலிருந்து வெளியேறி தங்களுடைய மனங்களில் உள்ள பயத்தை போக்கிக் கொள்ள சற்றும் முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தவே பெரும்பாலான பல்கலைக்கழக மாணவர்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட விருப்பமான தேர்வுகளில் விளையாட்டு நிகழ்வுகள், வேடிக்கையான பூனை விளையாட்டுகள் மற்றும் பிரபலங்களின் கிசுகிசுக்கள் ஆகியவை அடக்கம். பிரதான பிராணிகத்தின்படி என்றார் லிண்டன். மறுக்கும் கதாநாயகன் என்பவன்தான் தலைகணத்திற்கும் தற்பெருமைக்குமான உச்சபட்ச நிரூபணம். இந்த உலகின் ஆபத்துக்கள் தன்னை ஒன்றும் செய்யாது என்று நினைப்பவரை தவிர வேறு யாரும் அதிக தற்பெருமை கொண்டவராக இருந்துவிட முடியாது. இதை தெளிவாக ஒப்புக்கொள்ளும் தாந்தே அதனை 7 கொடிய பாவங்களுள் ஒன்று என குற்றம் சாட்டுகிறார். தற்பெருமை கொண்டவர்களை நரகத்தின் மிக ஆழமான சுற்றில் தண்டிக்கிறார். ஒரு கணம் அப்படியே இருந்த சியானா தொடர்ந்து பேசினாள். உலக தலைவர்கள் பலரும் மறுப்பின் உச்சத்தில்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய தலைகளை மணலில் புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்று ஜாப்ரிஸ்டின் கட்டுரை கடுமையாக குற்றம் சாட்டியது. குறிப்பாக அவர் உலக சுகாதார நிறுவனத்தை கடுமையாக விமர்சித்தார். அது முடிந்துவிட்டதென்று நினைக்கிறேன். அவர்கள் தெருமுனைகளில் முடிவு நெருங்கிவிட்டது என்று பெயர் பலகை வைக்கும் மத அடிப்படைவாதிகளுடன் ஒப்பிட்டு பேசினார்கள். ஹார்வர்ட் சதுக்கத்தில் இவை 2 இருக்கின்றன. ஆமாம், அது நடக்கும் என்று நம்மால் கற்பனை செய்ய முடியாததால் நாம் அனைவருமே அவர்களை அலட்சியப்படுத்துகிறோம். ஆனால் என்னை நம்புங்கள், ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என மனித மனம் கற்பனை செய்யாததால் மட்டும் அது நடக்காது என்று அர்த்தமாகிவிடாதே. நீ ஜாப்ரிஸ்டின் ரசிகையை போன்றே பேசுகிறாய்.
நான் உண்மையின் ரசிகை, அவள் கடுமையாக பதில் கூறினாள். அது ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தாலும் சரி. லிங்டன் அமைதியானார். அந்த கணத்தில் தான் மீண்டும் சியானாவிடம் இருந்து அந்நியப்பட்டு விட்டதை போல் உணர்ந்தார். அத்துடன் உணர்ச்சியும் பற்றற்ற நிலையும் கலந்த அவளுடைய விசித்திரமான மன இயல்பின் கலவையை புரிந்து கொள்ள முயற்சித்தார். சியானா அவரை உற்று பார்த்தாள். அவள் முகம் மென்மையானது. இதோ பாருங்கள் ராபர்ட், மக்கள் தொகை பெருக்கத்திற்கான பதிலாக உலக மக்களில் பாதி பேரை ஒரு கொள்ளை நோய் கொன்றுவிடும் என்று ஜாப்ரிஸ் சொல்வது சரி என்று நான் சொல்லவில்லை. அந்த நோய்களை குணப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை. நாம் சென்று கொண்டிருக்கும் பாதையே அழிவுக்கான மிக எளிய சூத்திரம் என்றுதான் நான் சொல்ல வருகிறேன். மக்கள் தொகை பெருக்கம் என்பது முடிவுறு வெளி மற்றும் வரையறுக்கப்பட்ட மூல பலம் கொண்ட அமைப்பிற்குள் அடக்கும் மிக விரைவான முன்னேற்றம். அதற்கான முடிவு மிக திடீரென்று வந்துவிடும். நம்முடைய அனுபவம் என்பது நம்மிடம் எரிபொருள் மெதுவாக தீர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் அல்லாமல் முகட்டிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறோம் என்பதில்தான் இருக்க வேண்டும். லிங்டன் பெருமூச்சு விட்டார். தான் அப்பொழுது கேட்டவற்றை மனதில் ஓடவிட்டு பார்த்தார். இதை பற்றி பேசினால் என்ற அவள் தங்களுக்கு இடது பக்க இருந்த வானத்தில் ஓரிடத்தை சுட்டிக்காட்டினாள். அங்கிருந்துதான் ஜாப்ரிஸ்ட் குதித்திருப்பார் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தங்களுக்கு வலது பக்கம் இருக்கும் பார்கெல்லா அருங்காட்சியகத்தின் நேரடியான கட்டிட முகப்பை தாங்கள் இப்பொழுதுதான் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை லிங்டன் கண்டார். அதற்கு பின்னால் சுற்றிருக்கும் கட்டிடங்களுக்கு மத்தியில் பாடியா கோபுரத்தின் கூரான கோபுரம் எழுந்து நின்றது. அவர் அந்த கோபுரத்தின் உச்சியை பார்த்தார். ஜாப்ரிஸ்ட் ஏன் குதித்தார் என்றும் அது நரகம் அல்ல என்று அவர் எப்படி நம்பினார் என்றும் லிங்டன் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் அவர் பயங்கரமான ஏதோ ஒரு விஷயத்தை செய்துவிட்டார். நடக்கப் போவதை எதிர்கொள்ள அவர் விரும்பவில்லை. ஜாப்ரிஸ்டை விமர்சிப்பவர்கள் கூட என்றாள் சியானா. அவர் உருவாக்கிய பல ஜெனட்டிக் தொழில்நுட்பங்கள் வாழ்நாள் நீட்டிப்பை அதிகரிக்கவே செய்திருக்கின்றன என்ற முரண்பாட்டையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதுதானே மக்கள் தொகை பிரச்சனையுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். கேட்ட வரங்களை தரும் ஜீனி பூதத்தை மீண்டும் பாட்டிலுக்குள் அடைத்து மனித வாழ்நாள் நீட்டிப்புக்கு அது அளித்த பங்களிப்புகளை அழிக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என ஜாப்ரிஸ்ட் ஒரு முறை பகிரங்கமாகவே தெரிவித்தார். அது சித்தாந்த ரீதியில் அறிவுபூர்வமானது என்றே நான் நினைக்கிறேன். நாம் எவ்வளவு நீண்ட காலம் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மூல வளங்களை முதியவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் வழங்க வேண்டியிருக்கும். லிங்டன் ஆமோதித்தார். இதை பற்றி நான் அமெரிக்காவில் படித்திருக்கிறேன். ஆரோக்கிய பராமரிப்பு செலவுகளில் 60% தங்கள் வாழ்நாளின் கடைசி 8 மாதங்களில் இருந்த நோய்களுக்கு செலவிடப்பட்டுள்ளன. உண்மை. அதே நேரம் நம்முடைய மூளையோ இது பைத்தியக்காரத்தனம் என்கிறது. நம்முடைய மனமோ நம்மால் முடிந்தவரை பாட்டியை நீண்ட நாட்கள் உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்கிறது. லிங்டன் ஒப்புக்கொண்டார். பிராணிகத்தில் வரும் அப்போலோவுக்கும் டயோனிசாசுக்கும் இடையில் நடந்த புகழ்பெற்ற போர் பிராணிகத்திலேயே மிக புகழ்பெற்ற சிக்கலான சூழ்நிலை அது. அது பல யுகங்களுக்கு நடைபெற்ற மனதிற்கும் இதயத்திற்குமான போர். லிங்டன் கேள்விப்பட்டிருந்த அந்த பிராணிக குறிப்பை குடிக்கு அடிமையானவர்களை மீட்கும் சந்திப்புகளில் இப்பொழுது பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஆல்கஹாலிக் அடிமையான நபர் ஒரு கோப்பை ஆல்கஹாலையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய மூளைக்கு தெரியும் அது அவருக்கு ஆபத்தானது என்று.
ஆனால் அவருடைய மனமோ அது தரும் இதமான உணர்வுக்கு இயங்குகிறது. இதன் மூலமான செய்தி என்னவென்றால், தனிமையாக இருப்பதாக நினைக்காதே, கடவுளர்கள் கூட குழப்பமானவர்கள்தான். அகாதூசியா யாருக்கு வேண்டும்? Whom needs அகாதூசியா என்று சற்றென்று கிசுகிசுத்தாள் சியானா. மன்னிக்க வேண்டும், புரியவில்லையே. சியானா அவரை ஏறிட்டு பார்த்தாள். எனக்கு ஜாப்ரிஸ்டின் கட்டுரையின் பெயர் இப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. அது Who needs அகாதூசியா. லெங்டன் அகாதூசியா என்ற வார்த்தையையே கேள்விப்பட்டதில்லை. ஆனால் கிரேக்க வேர் சொல்லை வைத்து கணித்தால் அகதோஸ் மற்றும் தூசியா, அகதூசியா, அது சிறந்த தியாகம் என்று வருமா? ஏறக்குறைய. அதன் உண்மையான அர்த்தம் பொது நலனுக்காக செய்து கொள்ளும் சுய தியாகம் என்று அவள் சற்று இடைவேளை விட்டாள். வேறு வகையில் சொன்னால் நன்மைக்கான தற்கொலை. லெங்டன் உண்மையிலேயே இந்த சொற்பதத்தை முன்னமே கேள்விப்பட்டிருக்கிறார். ஒரு முறை திவாலான தந்தை ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினர் இன்சூரன்ஸ் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக தற்கொலை செய்து கொண்டதாக கேள்விப்பட்ட போதும், மற்றொரு முறை ஒரு சீரியல் கில்லர் தன்னுடைய கொலை செய்யும் தூண்டுதலை கட்டுப்படுத்தவே முடியவில்லை என பயந்து போய் தன்னுடைய வாழ்க்கையே முடித்து கொண்ட போதும், லெங்டன் கேள்விப்பட்டதிலேயே மிகவும் செல்லிட வைக்கும் உதாரணம் 1967 வெளிவந்த லோகன்ஸ் ரன் என்ற நாவல்தான். அதில் இந்த கிரேக்கத்தின் வரையறைக்கு உட்பட்ட மூல வளங்களில் தங்களுடைய எண்ணிக்கையும் மற்றும் மூப்படைத்தலும் அழுத்தம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய இளமையை முழுமையாக அனுபவித்து விட்டுவிட்டு 21 வயதிலேயே தற்கொலை செய்து கொள்வது என்று எல்லோரும் மகிழ்ச்சியுடன் உடன்படுகின்ற ஓர் எதிர்கால சமூகம் சித்தரிக்கப்பட்டிருக்கும். லெங்டன் சரியாக நினைவுபடுத்திக் கொண்டார் என்றால், அந்த படத்தில் மரணம் அடைவதற்கான வயது 21 இருந்து 30 உயர்த்தப்பட்டிருக்கும். இது பாக்ஸ் ஆபீஸ் வசூலுக்காக செய்யப்பட்ட சமரசம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்பொழுதுதான் 18 முதல் 25 வயது வரை உள்ள பார்வையாளர்களை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும். அப்படியென்றால் ஜாப்ரிஸ்டின் கட்டுரை என்றார் லெங்டன். இந்த தலைப்பை புரிந்து கொண்டேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. Who needs அகாதூசியா? அவர் அதை நகை முரணோடுதான் சொன்னாரா? நன்மைக்கான தற்கொலை யாருக்கு வேண்டும் என்றால் நம் எல்லோருக்கும் தானே. உண்மையில் அப்படி இல்லை. அந்த தலைப்பு ஒரு வார்த்தை விளையாட்டு. லெங்டன் தலையை குலுக்கினார். அவர் அதை கவனிக்கவில்லை. Who needs suicide? இதில் வரும் who என்பது WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம். தன்னுடைய கட்டுரையில் உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனரும் எப்பொழுதும் அங்கேயே இருப்போருமான டாக்டர் எலிசபெத் சின்ஸ்கிக்கு எதிராக ஜாப்ரிஸ்ட் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். ஜாப்ரிஸ்டின் கூற்றுப்படி அந்த நிறுவனம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. இயக்குனரான சின்ஸ்கி தற்கொலை செய்து கொண்டால் உலக சுகாதார நிறுவனம் நன்றாக செயல்படும் என்றும் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறது. கருணை உள்ளம் கொண்ட ஆள்தான். மேதமையுடன் இருப்பதால வரும் ஆபத்து என்றே நினைக்கிறேன். பல சமயங்களில் இத்தகைய ஸ்பெஷலான மூளைகள், அதாவது மற்றவர்களை காட்டிலும் மிக தீவிரமாக கவனம் செலுத்தும் திறமை உள்ளவர்கள் உணர்ச்சி ரீதியான முதிர்ச்சியின் தியாக உணர்வில் அப்படி செய்கிறார்கள். சியானாவை பற்றி கட்டுரைகளை லெங்டன் நினைத்து பார்த்தார். 208 அளவு ஐக்கியூ கொண்ட மிகவும் மேம்பட்ட அறிவுஜீவி செயல்திறன் கொண்ட குழந்தை மேதை.
ஜாப்ரீஸ்டை பற்றி பேசுகையில் அவளும் கூட ஏதோ ஒரு அளவில் தன்னை பற்றியும் பேசுகிறாளோ என்று லிங்டனுக்கு சந்தேகமாக இருந்தது. தன்னுடைய ரகசியத்தை எவ்வளவு காலத்திற்கு தான் அவள் மூடி வைத்துக் கொள்ளப் போகிறாளோ என்று லிங்டனுக்கு தெரியவில்லை. தங்களுக்கு முன்னால் தான் தேடி வந்த நில குறியீடு இருந்ததை லிங்டன் கண்டு கொண்டார். வெயா டெய் லியோனியை கடந்த பின்னர் மிகவும் குறுகலான தெருக்களுடன் குறுக்கு நெடுக்காக இருந்த சந்திற்கு லிங்டன் அவளை அழைத்து வந்திருந்தார். அவர்களுடைய தலைக்கு மேலாக இருந்த தகவல் பலகையில் தாந்தே அலிஜிரி வழி என்று எழுதப்பட்டிருந்தது. மனித மூளை பற்றி உனக்கு நிறைய தெரியும் போல தெரிகிறதே என்றார் லிங்டன். மருத்துவ பள்ளியில் அதுதான் உன்னுடைய கவனத்தை ஈர்த்த துறையா? இல்லை, நான் குழந்தையாக இருக்கும் பொழுது நிறைய படித்திருக்கிறேன். எனக்கு சில மருத்துவ பிரச்சனைகள் இருந்ததால் மூளை அறிவியலில் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அவள் தொடர்ந்து பேசுவாள் என்ற ஆர்வத்துடன் லிங்டன் அவளை பார்த்து கொண்டிருந்தார். என்னுடைய மூளை என்றாள் சியானா அமைதியாக. பெரும்பாலான சிறுவர்களிடம் இருந்து மாறுபட்டு வளர்ந்தது. அதனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. எனக்கு என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க நான் நிறைய நேரங்களை செலவிட்டேன். அப்பொழுதுதான் நீரோ சயின்ஸ் பற்றி நிறைய தெரிந்து கொண்டேன். அவள் லிங்டனின் கண்களை பார்த்தாள். ஆமாம், என்னுடைய வழுக்கை தலையும் மருத்துவ நிலையோடு சம்பந்தப்பட்டதுதான். லிங்டன் அவளுடைய பார்வையை தவித்தார். தான் கேட்டுவிட்டதற்காக வெட்கப்பட்டார். அதை பற்றி கவலைப்படாதீர்கள், அதனுடனே வாழ நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்றாள் அவள். நிழலார்ந்த அந்த சந்தின் சில்லிற்ற காற்றினுடனாக அவர்கள் சென்று கொண்டிருக்கையில் ஜாப்ரீஸ்டை பற்றியும் அவருடைய அபாயகரமான தத்துவார்த்த நிலைப்பாடுகள் குறித்து எல்லாவற்றையும் தான் தெரிந்து கொண்டதாக லிங்டன் நினைத்துக் கொண்டார். மறுபடி தோன்றிய கேள்வி அவரை கவலைப்பட வைத்தது. அந்த சோல்ஜர்கள், லிங்டன் தொடங்கினார், நம்மை கொலை செய்ய முயன்றவர்கள் யார் அவர்கள்? எனக்கு எதுவும் புரியவில்லை. ஜாப்ரீஸ்ட் ஒரு சக்தி வாய்ந்த கொள்ளை நோயை பரப்பப் போகிறார் என்றால் எல்லோரும் ஒரே பக்கம்தானே இருக்க வேண்டும். அது வெளிவராமல் தடுக்கத்தானே வேண்டும். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவ சமூகத்தில் ஜாப்ரீஸ்ட் ஒரு தீண்டத்தகாதவர். ஆனால் அவருடைய சித்தாந்தத்தை ஆமோதித்து ஏற்றுக்கொள்ளும் அர்ப்பணிப்புள்ள ஒரு ரசிகர் கூட்டமே அவருக்கு இருக்கிறது. அதாவது இந்த கிரகத்தை காப்பாற்ற வகை பிரித்து தேர்வு செய்தல் என்பது ஒரு அடிப்படை அவசியம் என்பதை ஏற்றுக்கொள்ளும் கூட்டம். நமக்கு தெரிந்ததெல்லாம் இந்த சோல்ஜர்கள் ஜாப்ரீஸ்டின் தொலைநோக்கு நிஜமாவதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதுதான். ஜாப்ரீஸ்டுக்கு சொந்தமான தனி மாணாக்கர் படையா? லிங்டன் அதற்கும் சாத்தியம் உண்டு என நினைத்தார். எல்லாவிதமான பித்துக்குளித்தனமான கருத்துக்களுக்காகவும் தங்களை மாய்த்து கொள்ளக்கூடிய அடிப்படைவாதிகளையும் வரலாறு நிரம்ப பெற்றிருக்கிறது. அவர்கள் மேசையாதான் தங்களுடைய தலைவர் என்ற நம்பிக்கைக்காகவும் நிலவிற்கு பின்னால் ஒரு விண்கலம் தங்களுக்காக காத்திருக்கிறது என்பதற்காகவும் தீர்ப்பு நாள் தவிர்க்கவே முடியாது என்பதற்காகவும் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்கள். இந்த சோல்ஜர் கூட்டம் அப்பாவி மக்களை கொல்வதென்று தெரிந்தே ஒப்புக்கொண்டு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதையும், அதே நேரத்தில் தாங்களும் நோயுற்று மடிந்து விடுவோம் என்பது அவர்களுக்கு தெரிந்தே இருக்கும் என்பதையும் என்னால் கொஞ்சமும் நம்ப முடியவில்லை. சியானா அவரை புதிராக பார்த்தாள். ராபர்ட், சோல்ஜர்கள் போருக்கு செல்லும் போது என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? தங்களுடைய உயிரை பணைய வைத்து அப்பாவி மக்களை கொல்கிறார்கள். ஏதோ ஒரு கொள்கையில் மக்கள் நம்பிக்கை வைக்கும் போது எதுவுமே சாத்தியம்தான். கொள்கையா? கொள்ளை நோயை பரப்புவதா? சியானா அவரை உற்று நோக்கினாள்.
அவளுடைய பழுப்பு நிற கண்கள் ஆராய்ந்தன. ராபர்ட், கொள்ளை நோயை பரப்புவது கொள்கை அல்ல, அது உலகத்தை காப்பாற்றுவது. அவள் சற்று இடைவேளை விட்டாள். பெர்ட்ரண்ட் சாப்ரிஸ்டின் கட்டுரையின் ஒரு பத்தியில் மிகவும் யூக ரீதியான ஒரு கேள்வியை பற்றி நிறைய பேர் பேசுகிறார்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வி அது? சாப்ரிஸ்ட் இவ்வாறு கேட்கிறார். ஒரு சுவிட்சை அழுத்தி அங்கும் இங்கும் பூமியில் உள்ள மக்கள் தொகையில் பாதியை உங்களால் கொன்று ஒழிக்க முடியும் என்றால் நீங்கள் அதை செய்வீர்களா? நிச்சயம் மாட்டேன். சரி, இருக்கட்டும். நீங்கள் அந்த சுவிட்சை உடனடியாக அழுத்தாவிட்டால் அடுத்த நூற்றாண்டிற்குள் மனித இனம் முற்றிலுமாக அழிந்துவிடும் என்று உங்களிடம் சொல்லப்பட்டால்? அவள் சற்று நிறுத்தி நிதானித்தாள். அதை நீங்கள் அழுத்துவீர்களா? அது நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், குடும்பம் மற்றும் உங்களையே கூட அழித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என்றாலும் கூட. சியானா, என்னால் அப்படி... அது ஒரு யூக ரீதியான கேள்விதான் என்றாள் அவள். மனித இனத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற இன்று உள்ள மக்கள் தொகையில் பாதி பேரை உங்களால் கொல்ல முடியுமா? அவர்கள் தற்போது விவாதித்துக் கொண்டிருக்கும் படுபயங்கரமான விஷயத்தால் ஆழமான தொந்தரவுக்கு ஆளானதை லெங்டன் உணர்ந்தார். அத்துடன் அவர்களுக்கு சற்று முன்பாக ஒரு புகழ்பெற்ற சிவப்பு நிற பேனர் ஒன்று தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர் மகிழ்ச்சியும் அடைந்தார். பார் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நாம் வந்துவிட்டோம். சியானா தன் தலையை குலுக்கினாள். இதுவும் கூட நான் சொன்னது போன்றதுதான். மறுப்பு.